Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு பாத்திரத்துல 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் காய்க்காத பால் தான் சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டி இல்லாம இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. இந்த பாலை ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, பால் நல்லாவே கொதிச்சு வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்ததை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சூடாக இருக்கும்போது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட்டாக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே செட்டாக விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஓரங்கள்ல எல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே ஜெல்லி மாதிரி இருக்குது. ரொம்பவே சுவையான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.